ஊர் பேரையோ அந்த ஆள் பேரையோ சொல்லி உங்களை நான் குழப்ப விரும்பல. இதை வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றேன். ஒரு வட மாநிலத்துல ஒரு மாநிலத்துல என்ன பண்றாங்கன்னா, இந்த ஊர்ல வந்து பிச்சைக்காரங்களே இனிமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிச்சைக்காரங்களா நம்ம மாத்துவோம் அப்படின்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாநில அரசாங்கம் வந்து ஒரு திட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிச்சைக்காரங்களை போய் பார்த்து பேசி அவங்களுக்கு புதுசா ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறது, அவங்களுக்கு ஏதோ வந்து ஒரு தொழில்முறை பயிற்சி கொடுக்கறது, இந்த மாதிரி நினைச்சிட்டு போறாங்க. அப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா, 2 கால்கள் இல்லாத தள்ளுவண்டி இப்படி கை ஊனி நடக்கக்கூடிய ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு நபர், பிச்சைக்காரன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, யாசகம் கேட்கக்கூடிய ஒரு நபரை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்க வந்து ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்க? உங்களுக்கு நாங்க புது வாழ்க்கை குடுக்குறோம். நாங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 400 சம்பளத்துல வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அவரு சொன்ன பதில் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய ஊடகங்கள ஓகேங்களா, இந்தியன் நியூஸ் மீடியாஸ் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கவர் பண்ற மாரி ஆயிருச்சு. என்ன பண்ணிக்கிறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவருடைய ஒரு நாள் வருமானம் அப்படிங்கிறது வந்து சாதாரண நாட்கள்ல ரூ. 500லேருந்து ரூ. 700 சீசன் காலகட்டத்தில ரூ. 500லேருந்து ரூ. 2500 வரைக்கும் கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா, யாசகம் எடுத்து சம்பாரிச்சுட்டு வரான். ஓகே, ஓகே, ஓகே. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, சராசரியா ஒரு நாளைக்கு இவ்வளோ வருமானம் இருக்குதா? அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அனைவரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது. அப்படி அவர் என்னென்ன சம்பாரிச்சுக்கிறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 3 அடுக்கு மெத்த மாடி அவரு வீடு ஒண்ணு இருக்குதாம் அவருக்கு. 3 அடுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீடு இருக்குது. அது மட்டும் இல்லாம, இன்னொரு இடத்துல ஒரு அபார்ட்மெண்ட் வீடு வாங்கியிருக்கிறாரு. இன்னொரு இடத்துல ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு வாங்கி அத வாடகைக்கு விட்டுருக்கிறாரு. இது மட்டும் கிடையாது. அவருக்குன்னு சொந்தமா கார் இருக்குது. அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காருக்குன்னு சொல்லி சொந்தமா ஒரு டிரைவர் கூட போட்டிருக்கிறாரு. அவரோட காரு, அந்த காருக்குன்னு சொந்தமா டிரைவரு, அந்த கார்ல வந்து கார ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு, டிரைவர் அங்க இருக்க சொல்லிட்டு, இவரு இங்க வந்து பிச்சை எடுத்துட்டு மறுபடியும் போம்போது கார் ஏறி போயிருவாராம். இது மட்டும் இல்லாம, அவருக்குன்னு சொந்தமா ஒரு 3 ஆட்டோ கூட இருந்திருக்குது. அந்த 3 ஆட்டோவையும் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி வாடகைக்கு விட்டுருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது. அவரு வந்து அந்த உள்ளூர் பகுதியில மார்க்கெட் பகுதி இருக்கு இல்லைங்களா? அந்த மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தினக்கந்து, வாரக்கந்து, மாத மாசானா கட்டுற கந்து இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வட்டிக்கும் பணம் குடுத்துருக்கிறாரு. இவரு டெய்லி வந்து அந்த வட்டி அப்படிங்கிறது வந்துட்டே இருக்குது. அவங்க கேட்கறாங்க, "சரிப்பா உன்ட்ட தான் இவ்வளோ பணம் இருக்குதுல்ல, நீ எதுக்கு வந்து இந்த மாரி யாசகம் கேட்கற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. "நான் யாரையும் போறவங்க வரவங்க எனக்கு குடும்பம்னு சொல்லி நான் யார்ட்டயுமே கேட்டதே கிடையாது. நான் இந்த ஊர்ல மொதல்ல பொழைக்க வந்தப்ப நான் இந்த ஊர்க்காரனே கிடையாது. வேற ஊர்க்காரன். இங்க பொழைக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த ரோட்டு ஓரத்துல வந்து உட்காந்தேன். என்ன பண்றதுன்னு தெரியலன்ட்டு. ஒரு வழி இல்லாம. அப்ப ரோட்ல போனவங்க வந்தவங்கலாம் வந்து பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் காசு போட்டாங்க. நான் இதுவரைக்கும் யார்ட்டயுமே காசு குடுங்கன்னு கேட்டதே கிடையாது. நான் வந்து உட்காந்தா மட்டும் போதும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து சில்லற காசு குடுப்பாங்க. ஒரு சிலர் 10, 20 குடுப்பாங்க. இன்னும் பெரிய நபர்கள் ஒரு ரிச்சஸ்ட் பெர்சன் கார்ல போறாங்கன்னா, கார விட்டு இறங்கி வந்து ரூ. 50, ரூ. 100 அதிகபட்சம் ரூ. 200 நோட்லாம் கூட குடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது, நான் யார்ட்டயுமே காசு கேட்டதே கிடையாதுன்னு சொல்லிக்கிறாங்க. இத கேட்டுட்டு இருந்த அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீசர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, உடனே வந்து போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இவரு வந்து யாசகம் எடுக்கிறத ஊக்குவிக்கிறாரு. இவர பார்த்து இன்னும் புதுசா 4 இடத்துல அந்த இடத்துல ஒரு 4 பேர் இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு. உடனே அந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து விசாரிச்சு பார்த்துருக்காங்க. இவரு வந்து யாசகம் எடுக்கிறாரு அப்படிங்கிறது இவருடைய தனிப்பட்ட உரிமை. இவரு யாரையும் தொந்தரவு பண்ணல. ஆனா, இவரு அந்த காச வச்சு நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வட்டிக்கு விட்டுட்டு நெறைய வட்டி வாங்குறாரு இல்லையா? அது வந்து குற்றம் தொடர்புடைய ஒரு விஷயம். ஸோ, அத மட்டும் நாங்க விசாரிச்சு என்ன ஏதுன்னு சொல்லி நடவடிக்கை எடுப்போம். மித்தபடி இவரு யாசகம் எடுக்கிறத யாருமே நாங்க தடுக்க முடியாது. இது வந்து சுதந்திர நாடு. அதுவும் இல்லாம இவரு யார்ட்டயும் யாசகமே கேட்கறதில்ல. இவரு பிச்சை எடுக்கிறது கிடையாது. இவரு ஒரு இடத்துல இருக்கிறாரு. இவர கிராஸ் பண்ணி போறவங்க தான் வந்து பிச்சை அப்படிங்கிறத போடுறாங்கன்னு சொல்லிட்டு, அவிங்க ஒரு கருத்து பதிவு பண்ணிட்டு போயிட்டாங்க. கேட்கும்பொழுது ஆச்சரியமா இருக்குல்ல?